தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தாவேகவில் இணைந்தார் செங்கோட்டையன். விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்தார் செங்கோட்டையன். தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை பனையூரில் விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்தார் செங்கோட்டையன். தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழக வெற்றி கழகத்திலே நிர்வாக பொறுப்புக்கு செங்கோட்டையன் வருவார் என்று எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி அவருக்கு வழங்கப்படுவதற்கான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதற்கு கட்சியினுடைய விதிகளிலே ஒரு சில திருத்தங்களை செய்ய வேண்டும் செயற்குழு பொதுக்குழுவின் மூலமாக என்ற அடிப்படையிலே அதற்கு முன்பாக இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கியிருக்கின்றார். அதன்படி நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்பட போகின்றார். 1972 அதிமுக உருவான காலத்திலே 2 ஆண்டுகளிலேயே அந்த அதிமுகவில் எம்ஜிஆருக்காக என்பதிலிருந்து பொன்விழா கண்ட ஒரு கட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனை போன்றவர் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற முதல் தேர்தலை இதுவரை சந்திக்காத முதல் முறையாக அரசியல் களத்திற்கு கட்சியின் பெயரோடு வந்திருக்கக்கூடிய அந்த கட்சியை மீது நம்பிக்கை கொண்டு செங்கோட்டையன் இந்த இணைப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அவருக்கு நிர்வாக ரீதியாக ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு தாவேகா சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். விஜய் முன்பாகவே வந்து விட்டார். அதாவது செங்கோட்டையன் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே விஜய் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து விட்டார். இப்பொழுது இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் 2 மணி நேரம் தாவேகா தலைவர் விஜய் செங்கோட்டையனோடு சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் அந்த ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். நிர்வாக பொறுப்பு வழங்கியிருப்பதன் மூலமாக செங்கோட்டையன் தான் இனி கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகார மையமாக இருப்பார் என்று அரசியல் ரீதியாக பார்வையை முன்வைக்கக்கூடிய விதமாகத்தான் விஜயினுடைய இந்த நகர்வு இருக்கின்றது. செங்கோட்டையனை போன்ற ஒரு முக்கியமான அரசியல் அனுபவம் கொண்டவரிடம் கட்சி நடவடிக்கையை ஒப்படைத்து விட்டு முழுக்க சுற்றுப்பயணத்திலே விஜய் கவனம் செலுத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய அரசியல் அணுகுமுறையில் பல மாற்றங்கள் இருப்பதாக அவரோடு இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்லுகின்றார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தன்னிடம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கட்சி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நம்பகமான ஒருவரை அடையாளம் கண்டு அவர் வசம் கட்சியினுடைய பணிகளை ஒப்படைக்க வேண்டும். நிர்வாக பணிகளை முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்வது, சில கட்சிகளுக்கு எதிரான அந்த விமர்சனங்களை எப்படி கூர்மையாக முன்வைப்பது என்பதில் தான் நான் கவனம் செலுத்த வேண்டும். கட்சி பணியிலே கட்சியினுடைய அதாவது நிர்வாக பணிகளிலே என்னால் கவனம் செலுத்த முடியாது. முழுக்க தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சுற்றுப்பயணத்தில் கவனம் செலுத்துவதற்கு ஏற்ற முறையிலே நம்பகமான ஒருவரிடம் கட்சியினுடைய பொறுப்புகளை கையளிக்கக்கூடிய விதமாக இந்த இணைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செங்கோட்டையனிடம் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக செங்கோட்டையனும் இந்த இணைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். செங்கோட்டையனுக்கு அரசியல் ரீதியாக பல வாய்ப்புகள் இருந்தன. ஒரு பக்கம் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி அதிமுக தலைமைக்கு நெருக்குதல் தர முடியும் என்று நம்பியதாக சொல்லப்பட்டது. தேர்தல் நேரத்திலே கூட செங்கோட்டையனை பயன்படுத்தி அது போன்ற ஒரு சூழ்நிலையை அதிமுக தலைமைக்கு ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மற்றொரு பக்கம் மேற்கு மாவட்டங்களிலே மிக முக்கியமான ஒருவர் திமுகவை பொறுத்தவரை எப்படியும் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்பது மேற்கு மாவட்டத்திலே அதிமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த வலிமையான செல்வாக்கு, வலிமையான வாக்கு வங்கி, நிலையான வாக்கு வங்கி, அதில் ஒரு சிதறலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக செங்கோட்டையனை போன்றவரால் அதை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் செங்கோட்டையனை எப்படியாவது திமுகவிற்கு ஈர்த்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நேற்று இரவு வரை கூட அந்த முயற்சி நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. செங்கோட்டையனை தொடர்பு கொள்வதற்கு, நேரில் பார்ப்பதற்கு தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு சில சந்திப்புகள் நடந்ததாகவும் அதன் பிறகுதான் விஜய் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே செங்கோட்டையன் வழக்கமாக தங்கக்கூடிய இடங்களிலே நேற்று இரவு தங்காமல் விஜயினுடைய பனையூர் அலுவலகத்திற்கு அருகிலேயே அவர் தங்கியிருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகாவிற்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு வரக்கூடிய அந்த தனியார் பாதுகாவலர்கள் கடந்த 2 நாட்களாகவே நேற்று முதலே செங்கோட்டையனுக்கும் வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. செங்கோட்டையன் பயன்படுத்தக்கூடிய வாகனம் கூட இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு சொந்தமான வாகனமாக இருக்கின்றது. செங்கோட்டையனுக்கும் விஜய்
தனக்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் பாதுகாவலரை செங்கோட்டையனுக்கும் அமர்த்தி இருக்கின்றார் என்பதை நேற்று முதலே பார்க்க முடிந்தது. பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்த பொழுது விஜயினுடைய பாதுகாவலர்கள் தான் விஜயை எப்படி பத்திரமாக செய்தியாளர்களிடமிருந்து அழைத்து செல்வார்களோ அதே போன்று கேள்விகளை எதிர்கொள்ளாத வகையிலே செங்கோட்டையனையும் பாதுகாப்பாக நேற்றைய தினம் அழைத்து சென்றார்கள். இன்று காலையிலும் கூட செங்கோட்டையன் வந்த வாகனத்தை சுற்றிலும் விஜயினுடைய தனியார் பாதுகாவலர்கள் இருந்தார்கள். எனவே விஜயை பொறுத்தவரை செங்கோட்டையனை நேற்று இரவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருந்ததாக சொல்லப்படுகின்றது. நேற்று ஒரு இரவில் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் வந்துவிடக்கூடும். வேறு கட்சியை சார்ந்தவர்கள் செங்கோட்டையனை அணுகி ஒரு சில அரசியல் நிர்பந்தங்களை எடுத்து கூறி அவரை மாற்றுக் கட்சிக்கு அழைத்து செல்லக்கூடும் என்கின்ற ஒரு பயம் இருந்ததாக தாவேகா தலைமைக்கு அந்த பயம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் தனியார் பாதுகாவலர்கள் மூலமாக செங்கோட்டையனை தனியார் நட்சத்திர விடுதியிலே, அதுவும் குறிப்பாக பனையூருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே தங்க வைத்திருந்தார்கள். அதன் பிறகு அந்த தனியார் பாதுகாவலர்கள் துணையுடன் செங்கோட்டையனை அழைத்து வந்திருக்கின்றார்கள். செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் அதே உற்சாகத்தோடு காணப்படுகின்றார். கடந்த சில நாட்களாக அதிமுக தலைமை தன்னை கட்சியிலிருந்து முழுவதுமாக நீக்கிவிட்ட பிறகு செங்கோட்டையனிடம் ஒரு வகையான சோர்வு இருந்தது. அந்த நீக்கத்தின் பொழுது கூட அவர் பசுமொழியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொல்லிவிட்டார் அந்த சூழ்நிலையிலே. ஆனால் அதற்கு அடுத்த நாள் முதலே அவர் தொடர்ந்து சற்று மன வருத்தத்துடனேயே பேசியிருந்தார். இத்தனை ஆண்டுகளாக நான் இருந்த கட்சி, அந்த கட்சியிலிருந்து என்னை நீக்கி இருக்கின்றார்கள், மிகப்பெரிய மனவேதனையில் இருக்கின்றேன், இரவில் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை இந்த நீக்கத்திற்கு பிறகு என்றெல்லாம் செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். அவரும் சோர்வாக காணப்பட்டார். அவருடைய ஆதரவாளர்களும் செங்கோட்டையன் இவ்வாறு இருக்கின்றாரே என்கின்ற ஒரு மனச்சோர்வுடன் காணப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தன்னுடைய அந்த வழக்கமான பழைய பாணியிலான உற்சாகத்தோடு இந்த இணைப்பை மேற்கொண்டிருக்கின்றார். தாவேகாவில் இணைந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு சுற்று அரசியலில் வருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஏற்கனவே சொன்னபடிதான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய அரசியல் அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. கரூர் சம்பவத்திற்கு முன்பாக விஜயை பொறுத்தவரை எப்பொழுதும் நிர்வாகிகளிடம் வேடிக்கையாக நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் கட்சி பணியை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் என்று பல நிர்வாகிகளுக்கும் எச்சரிக்கை செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கட்சி பணியை நம்பகமான ஒருவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். கட்சியினுடைய நிர்வாகப்படியை, வேட்பாளர்களை தேர்வு செய்வது, நிர்வாகிகள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள், மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு நம்பகமான நபரை கட்சியினுடைய பொறுப்பில் கொண்டு வந்து அமர்த்தி விட வேண்டும். நிர்வாக பொறுப்பிலே முழுக்க முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, வேட்பாளர் பட்டியல் தயாரான பிறகு அந்த வேட்பாளர்களை நேர்காணல் செய்வது என்பது உள்ளிட்டவற்றில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். முழுக்க முழுக்க விஜயை பொறுத்தவரை கரூர் சம்பவத்திற்கு பிறகு தன்னுடைய கவனம் சுற்றுப்பயணம், பிற கட்சிகள் மீதான விமர்சனம், குறிப்பாக திமுக மற்றும் பாஜக மீதான விமர்சனம் என்பதாகத்தான் அவருடைய கருத்து கண்ணோட்டங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு ஏற்பதான் செங்கோட்டையனினுடைய இந்த இணைப்பு அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே விஜய் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையில் தான் போட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். செங்கோட்டையன் மூலமாக தனித்த ஒரு கட்சியாக மட்டும் நின்று கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது ஒரு கூட்டணியினுடைய தலைமையிலான கட்சியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையில்தான் போட்டி என்று விஜய் சொல்லி வந்தது. இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும் இனிமேல் என்பதை மனதில் வைத்துதான் இவ்வாறு பேசினாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. செங்கோட்டையன் வந்ததன் மூலமாக தாவேகாவினரை பொறுத்தவரை ஏற்கனவே நேற்றைய தினமே எங்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கிடைத்து விட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் என்று தாவேகாவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை சொல்லுகின்றார்கள். இன்னும் தேர்தல் வரவில்லை, ஆனால் செங்கோட்டையனை இணைத்ததன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதி கிடைத்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவு போட்டியிட்ட 9 தேர்தல்களிலே 96 தேர்தல் களம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த தேர்தல் களத்திலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட வெற்றி பெற முடியவில்லை. அப்பொழுது நடைபெற்றிருந்த ஒரு சில சம்பவங்கள் காரணமாக கிட்டத்தட்ட அதிமுக அந்த தேர்தலிலே வாஷ் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தை தவிர்த்து 8 முறை தொடர்ந்து அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டவராக செங்கோட்டையன் இருந்திருக்கின்றார். தன்னுடைய அரசியல் வாழ்வில் முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினரானவர். அதன் பிறகு அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை 80களில் கையில் எடுத்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 முறை களம் கண்டு அந்த ஒரு முறை ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை காரணமாக வெற்றியை தவறவிட்டதை தவிர 8 முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் செங்கோட்டையன். அதிமுகவிலே நீண்ட காலம் தொடர்ந்து வெற்றி பெற்றவர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது இந்த முடிவிற்கு சென்றிருக்கின்றார். அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை பயன்படுத்தி விஜய்க்கான சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு கொடுக்க முடியும். ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மூலமாக கூட்டங்களை கையாளுவதற்கான பயிற்சியை விஜய் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் சுற்றுப்பயணங்களை எவ்வாறு மேற்கொள்வது, எங்கிருந்து ஆரம்பிப்பது, எங்கே முடிப்பது என்பது உள்ளிட்டவற்றில் எல்லாம் சுற்றுப்பயணங்களுக்கு ஒரு தெளிவான திட்டமிடல் வேண்டும். வழக்கமாக கட்சியினுடைய தலைவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்துதான் சுற்றுப்பயணத்தை தொடங்குவார். அதே போன்று திமுக தலைவர் முதலமைச்சரும் ஒரு குறிப்பிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் இருந்துதான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குவார்கள். அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்கும். வழக்கமாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த சுற்றுப்பயணங்கள் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து
தொடங்கக்கூடிய விதமாகத்தான் திட்டமிடுவார்கள். அதுபோன்று விஜய்க்கும் எங்கிருந்து தொடங்குவது, எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக, வடக்கில் இருந்து தொடங்கி டெல்டா மாவட்டம், அதன் பிறகு தென் மாவட்டம், அதன் பிறகு மேற்கு மாவட்டம் என்று சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய விதமாக திட்டமிடக்கூடிய வகையில் ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விஜய் எதிர்பார்த்ததற்கேற்ப அரசியல் பணிகளை, கட்சி பணிகளை நம்பகமான முறையில் கவனிக்கக்கூடிய ஒருவரை கண்டறிந்திருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக விஜய் இனிமேல் சுற்றுப்பயணங்களில் ஆர்வம் செலுத்துவதற்கு முன் வருவார்கள். ஏற்கனவே சேலத்தில் இருந்து தங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். காவல்துறையை மாவட்டம் தோறும் தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயை குறைந்தபட்சம் உள்ளரங்க கூட்டம் நடத்துவதற்கேனும் அனுமதிக்க வேண்டும், பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சுற்றுப்பயணத்திற்கு விஜய் முழு அளவில் ஆயத்தமாகி வருகின்றார். இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கியமான பலமாக செங்கோட்டையன் இணைந்திருக்கின்றார். செங்கோட்டையின் இணைப்பின் மூலமாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் நாங்களும் தாவேகாவிற்கு செல்லுகின்றோம் என்ற முடிவை எடுத்தால் தமிழகத்திலே அந்த மும்முனை போட்டி என்பது 3 கூட்டணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாக இன்னும் வலிமை பெறும். திமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, மற்றொரு பக்கம் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கணிசமான அளவு வாக்குகளை ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக விஜய் பெற முடியும் டெல்டா தென் மாவட்டங்களிலே. அதே போன்று மேற்கு மாவட்டத்தினுடைய அரசியல் சூழ்நிலை தெரிந்தவர் செங்கோட்டையன். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மேற்கு மாவட்டத்திலே எந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை முன்வைத்தால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு எந்த மாதிரியான வாக்குறுதிகளை வழங்கினால் வாக்குகளை பெற முடியும் என்பதில் நல்ல கைதேர்ந்த அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன். பல ஆண்டுகளாக மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார். எனவே செங்கோட்டையன் அந்த அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி மேற்கு மாவட்டத்திலும் கட்சியை பலப்படுத்தி கொடுக்க முடியும். மேற்கு மாவட்டத்திலும் பலமாக இருக்கும் பொழுது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களுடைய இணைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 140 முதல் 160 சட்டப்பேரவை தொகுதிகளிலே தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், மேற்கு மாவட்டம் உள்ளிட்ட அந்த இடங்களில் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் கணிசமான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வலிமையான போட்டியாளராக களத்தில் மாறக்கூடும். எனவே செங்கோட்டையன் தனிநபராக தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை. செங்கோட்டையின் இணைப்பின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு கூட்டணியாக தற்பொழுது மாறுவதற்கான சூழ்நிலையை, வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக தாவேகாவை நோக்கி பெரிய அளவில் எந்த ஒரு கட்சியும் வரவில்லை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ முரண்பட்டு, தங்களுடைய தலைமையோடு முரண்பட்டு விஜயின் தலைமையை ஏற்றுக்கொள்வதாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் சொல்லவில்லை. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாடு தொடங்கி விஜய் தொடர்ந்து கூறி வருகின்றார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அந்த வாக்குறுதிகளை எல்லாம் விஜய் தொடர்ந்து சொல்லி வருகின்றார். ஆனாலும் கூட விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, தொடர்ச்சியான சுற்றுப்பயணங்கள் இவற்றின் மூலமாக விஜய் பல கருத்துக்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக சொல்லியும் கூட அதிமுகவில் இருந்தோ திமுகவில் இருந்தோ கூட்டணி கட்சிகளிடம் பெரிய அளவில் சலசலப்பு எழவில்லை. ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகாக விஜய் பேசியிருந்த அந்த கருத்துக்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பேன் என்ற ஒரு கருத்து பல்வேறு கட்சிகளால் இப்பொழுதும் பேசப்படுகின்றது. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டின் பிறகாக அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அந்த கருத்துக்கு தங்களுடைய ஆதரவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். ஆட்சி அதிகாரத்திலே கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு முழக்கம் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே முன்வைக்கப்படுவதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அந்த கருத்து ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது. எனவே தேர்தல் நேரத்திலே இன்னும் சில மாற்றங்கள், இதே போன்று அதிரடி மாநிலான மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அந்த பக்கம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செல்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு யாரிடமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது நடந்திருக்கின்றது. எனவே செங்கோட்டையனை போன்று மேலும் சிலர் வரக்கூடும். அதிலும் குறிப்பாக இந்த ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் செங்கோட்டையனிடம் பேசுவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். அதே போன்று டிடிவி தினகரனும் கூட்டணி ரீதியிலாக இணைவதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் களத்திலே ஒரு முக்கியமான அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார். அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பாக நிர்வாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அதிமுகவினுடைய நிர்வாக குழுவின் முக்கியமான அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையிலே அவர் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். மேலும் அமைப்பு செயலாளராகவும் அவர் கட்சியில் செயல்படுவார் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட உள்ளது. ஆனால் அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்குவதற்கு முன்பாக கட்சியில இத்தனை பொதுச் செயலாளர்கள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்திலே. அதன்படிதான் தேர்தல் சுற்றுப்பயணம், பிரச்சாரம் உள்ளிட்டவற்றுக்கான
பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனா இருக்கின்றார். அதே போன்று பல்வேறு பொதுச் செயலாளர்கள் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனாவுக்கு மேலாக புஷி ஆனந்த் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் பதவிகள் நிரப்பப்பட்டிருப்பதன் காரணமாக புதிதாக ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை உருவாக்கி அதிலே விஜயினுடைய தலைமையை ஏற்று வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனை அமர்த்துவதற்கு விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்குவது தொடர்பாக ஆலோசனை தொடர்ந்து நடைபெறும் எனவும் கட்சியினுடைய விதிகளில் திருத்தங்களை செய்து அந்த பொறுப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் பதவி வகிப்பார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்கப்படும். அந்த மாவட்டங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக செங்கோட்டையன் தான் இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மட்டுமல்ல, அதையும் கடந்து சேலம் வரை செங்கோட்டையனுடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் தொடரும் என்பது கள நிலவரத்தை உணர்ந்தவர்களால் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓரளவு செல்வாக்கு நிரம்பியராக அதிமுகவில் இருந்ததன் காரணமாக அதை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான வாக்குகளாக மடைமாற்றுவதற்கான பணியை செங்கோட்டையன் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுக தலைமையோடு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே முரண்பட்டு வந்தார். அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி வந்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் செங்கோட்டையன் தொடர்ந்து சொல்லி வந்தார். அதன் காரணமாக அதிமுக தலைமையோடு தொடர்ந்து அவருக்கு அந்த மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் தான் இந்த ஒரு முடிவுக்கு அவர் சென்றிருக்கின்றார். அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதன் பிறகு என்ன செய்வார்? சட்ட போராட்டம் நடத்துவேன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களோடு இணைந்துதான் நான் அதிமுகவிற்கு எதிராக நிற்கப் போகின்றேன் என்ற ஒரு கருத்தை சொல்வாரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செங்கோட்டையன் முழுக்க ஒரு புதிய பாணி அரசியலை கையில் எடுத்திருக்கின்றார். வழக்கமாக அதிமுகவிலிருந்து வெளியில் சென்றவர்கள் திமுகவில் இணைவார்கள் அல்லது அதிமுக தலைமையால் நீக்கப்பட்டவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அணியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஆனால் செங்கோட்டையன் ஒரு புதிய வழியை காட்டியிருக்கின்றார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு என்று சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு புதிய பாணி அரசியலை செங்கோட்டையன் கையில் எடுத்திருக்கின்றார். குறைந்தபட்சம் அடுத்த ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு அதிமுக தலைமைக்கு பெரிய அளவில் நெருக்குதல் தரக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே எம்ஜிஆரை விஜய் கையில் எடுத்திருக்கின்றார். எம்ஜிஆர் பாணியிலாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் அவர் மேற்கொண்டு வருகின்றார். ராஜகுமாரன் இணைப்பில் காத்திருக்கலாம். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு நிகழ்வா சார்? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலம் முதலே இதில் தொடர்ந்து பயணித்து வருவோர் 53 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறார். மிகுந்த அனுபவமும் திறமையும் மிக்க ஒரு அரசியல்வாதி. இன்றைக்கு அவர் வளர்த்தெடுத்த அதிமுக என்றே சொல்லலாம். அதிலிருந்து விலக்கப்பட்டதால் இந்த ஒரு துரதிருஷ்டவசமான முடிவை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அரசியல் பலனை கொடுப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. இத்தனை ஆண்டுகள் இருந்தவர் இந்த கட்சியை எப்படியாவது ஒருங்கிணைத்து மீண்டும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்று நம்பி களமிறங்கினார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கு காரணமாக அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்தே வெளியேற்றப்பட்டதால் மன வேதனை அடைந்து இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற முக்கிய நிர்வாகிகளிலிருந்து கடைசி தொண்டர்கள் வரையிலும் இது ஒரு வேதனையோடு தான் இதை பார்ப்பார்கள். ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடமும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களிடமும் மிக அணுக்கமாக இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை நடத்தியவர் அவர். எப்படியாவது அதிமுகவை ஒன்றிணைத்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அது தோல்வி அடைந்ததால் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தளவில் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருக்கலாம். ஏனென்றால் 2026 தேர்தலில் எடப்பாடிக்கு பெரும் தோல்வி வந்ததற்கு பிறகு கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அவர் மட்டுமல்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.